அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல AWS Cloud பத்தின ஜெனரலான ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம்னா AWSனா என்ன அப்படிங்கிறது. போன வீடியோல நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுலயே நம்ம வந்துட்டு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறவங்கெல்லாம் யாரு? அவங்க தான் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட்ல நமக்கு தேவையான CPU, நமக்கு தேவையான மெமரி எல்லாமே, ஸ்டோரேஜ் எல்லாமே அவங்க நமக்கு இன்டர்நெட் மூலமா ப்ரொவைட் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றவங்கல்ல ஒருத்தவங்க வந்து அமேசானுடைய கிளவுடு இதை வந்து நம்ம வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து வேர்ல்ட்லயே வந்து இவங்க தான் வந்து இப்போதைக்கு முதல் ஆளா இருக்காங்க, லீடரா இருக்காங்க இந்த கிளவுட் சர்வீசஸ் கொடுக்கறதுல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்டக்க இப்போதைக்கு இப்போ மே 2021 இப்போதைக்கு அவங்க கிட்டக்க 200 ஃபுல்லி ஃபியூச்சர்ட் சர்வீசஸ் நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய பிரசன்ஸ், அவங்க வந்து உலகம் முழுக்கமா எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய சர்வீசஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, சின்ன கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய கம்பெனிகள், ஈவன் கவர்மெண்ட் மாதிரியானவங்க எல்லாமும் இதை வந்து AWS வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நாசா அவங்க எல்லாமும் AWS உபயோகப்படுத்துறாங்க. இதுக்கு காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிளவுட் நமக்கு ப்ரொவைட் பண்ற நிறைய விஷயங்கள், அஜிலிட்டி, காஸ்ட் சேவிங்ஸ், அதே மாதிரி இந்த குளோபல் பிரசன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது இந்த இந்த படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இது இது வந்து அமேசான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. இது கார்ட்னர் மேஜிக் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதை வந்து கார்ட்னர் வந்து அப்பப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவங்க கொடுத்துருக்கிற ஒரு படம். இதுல பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ் தான் லீடர் கேட்டகரியில டாப்ல இருக்கு. நீங்க வந்து கூகுளும் இருக்காங்க, மைக்ரோசாஃப்டும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த லீடர் குவாட்ரண்ட்குள்ள தான் வராங்க. ஆனா அமேசான் வெப் சர்வீசஸ் தான் இருக்கிறதுலயே வந்து டாப்ல இருக்கு. அலிபாபா கிளவுட் இருக்காங்க, ஆரக்கிள் இருக்காங்க, IBMலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நிச்சி பிளேயர்ஸ் கேட்டகரியில இவங்கெல்லாம் வராங்க. லீடர்ஸ்ல இப்ப வரைக்கும் அமேசான் தான் வந்து டாப்ல இருக்காங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும். இந்த சைடுல இருக்கிற படம் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கொடுக்கறதுக்காக இங்க இந்த படத்தை நான் போட்டிருக்கேன். என்னென்னலாம் AWSல இருக்கு அப்படின்னு சொல்ற படம். இதுல பாருங்க எவ்வளவு விஷயங்கள் அவங்க நமக்கு ஆஃபர் பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப கம்ப்யூட்டருக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க, ஸ்டோரேஜுக்கு கொடுக்குறாங்க, டேட்டா பேஸ்க்கு கொடுக்குறாங்க, நெட்வொர்க்கிங்க்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பல தரப்பட்ட சர்வீசஸ் அவங்க வந்து அக்ராஸ் தி போர்டில் ஒரு 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இந்த படம் கொஞ்சம் பழைய படம், புதுசு வர்றது நான் காமிக்கிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு AWSனா என்ன அப்படின்னு சொல்லி ஓவர் வியூக்காக போட்ட படம். அடுத்தது இப்போ என்ன பார்க்க போறோம்னா AWS ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த விஷயம் கண்டிப்பா எக்ஸாமுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால இதை பத்தி கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாவே பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல மேல் பக்கம் இருக்கிறது, கீழ் பக்கம் இருக்கிறதுன்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த இடம் தான் அதுக்கான செப்பரேஷன் பாயிண்ட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் தி கிளவுட் அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி ஆஃப் தி கிளவுட் அப்படின்னா என்னன்னா கிளவுடினுடைய செக்யூரிட்டி. அதை யாரு பாத்துக்கிறாங்க அப்படின்னா AWS அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த பக்கத்துல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கம்ப்யூட்டோ, ஸ்டோரேஜோ, டேட்டா பேஸோ, நெட்வொர்க்கிங்கோ, ஹார்ட்வேரோ, ரீஜியன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன்ஸ், எட்ஜ் லொகேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே AWS பாத்துக்கிறாங்க. நம்ம இதை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. இந்த பக்கம் மேல வாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி இன் தி கிளவுட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாங்க. எதெல்லாம் பாருங்க. நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம வந்து வச்சிருக்கிற பிளாட்ஃபார்ம், அப்ளிகேஷன், அதுல நம்ம கிரியேட் பண்ற ஐடென்டிட்டி, யூசர், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க், ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன், அது இல்லாம டேட்டா என்கிரிப்ஷன், அதே மாதிரி சர்வர் சைடு என்கிரிப்ஷன், நெட்வொர்க்கிங், இது எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நமக்கு எக்ஸாம்ல இந்த படத்தை வச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா கிளவுட் பிராக்டிஷனரோட எக்ஸாம் கைட்ல இதை பத்தி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெளிவா புரியணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் தி கிளவுட் AWS பார்த்துப்பாங்க, செக்யூரிட்டி இன் தி கிளவுட் நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது
AWS வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்குக்காக போட்டிருக்காங்க இந்த ஸ்லைடு. இதை பத்தி ரொம்ப டீடைல்டா எக்ஸாமுக்கு தெரியணும்னு தேவையில்லை. இது வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் எக்ஸாமுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரியணும். ஆனா ஜென்ரலா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. 5 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AWS உடைய வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல 5 மெயின் பில்லர்ஸ் இருக்கு. அதுல ஒன்னொன்னுலயும் ஒரு டிசைன் பிரின்சிபிள்ஸை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்னா என்ன, அதுல எதெல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க. நீங்க நம்ம பண்ற வேலையை நம்ம வந்து ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் கோடுல பண்ணுங்க. நீங்க வந்து மேனுவலா எதையும் பண்ணாதீங்க. எது எல்லாத்தையும் கோட்ல பண்ணுங்க. பண்ற சேஞ்சஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ற டிசைன், நம்மளோட டிசைன் வந்து சீக்கிரமா நம்மளுடைய வேலையை முடிக்கிற மாதிரியான டிசைன் எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்ல அவங்க பேசுறாங்க. செக்யூரிட்டி, அடுத்தது செக்யூரிட்டிங்கிறது நம்ம முன்னாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த செக்யூரிட்டி இன் தி கிளவுட், செக்யூரிட்டி ஆஃப் தி கிளவுட், செக்யூரிட்டி இன் தி கிளவுட். நம்ம வந்து என்னன்னா செக்யூரிட்டி இன் தி கிளவுட் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல பார்க்கணும். நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன், நம்மளுடைய செக்யூரிட்டி பிரின்சிபிள்ஸ், டேட்டா என்கிரிப்ஷன், நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாவை நம்ம செக்யூர்டா ஸ்டோர் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ற அப்ளிகேஷனை நம்ம வந்து செக்யூர்டா கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பேசுறாங்க. அடுத்தது ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டிங்கிறது வந்து ஸ்கேலபிலிட்டி இதுல வந்து ஒரு மேஜரா வருங்க. ஸ்கேல் ஹரிசான்டலி டு இன்க்ரீஸ் அக்ரிகேட் ஒர்க் லோட் அவைலபிலிட்டின்னு சொல்றாங்க. பாருங்க, ஹரிசான்டல் ஸ்கேலபிலிட்டினா என்னன்னு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ நம்ம டிசைன் பண்ற அப்ளிகேஷன் ஸ்கேலபிளா இருக்கா மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவாங்க. ஸ்கேலபிள்னா ஒன்றும் கிடையாது. இன்னும் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பெருசாகியோ சின்னதாகியோ அது செய்யணும். அதுதான் வந்து ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது. நம்ம டிசைன் பண்ற அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி. இது ஒரு ஜென்ரலான டாபிக்ங்க. இதுல வந்து சர்வர்லெஸ் ரிலேட்டடான விஷயங்கள், சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுங்க. மெக்கானிக்கல் சிம்பத்தி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல அவங்க சொல்றாங்க. கோயிங் குளோபல் இன் மினிட்ஸ் நம்ம இதை பத்தி ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சில சொல்றாங்க. காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இது ரொம்ப காமன். இது கண்டிப்பா யார் எதை டிசைன் பண்ணாலும் வேணும். நம்ம டிசைன் பண்ற ஒரு ஆர்கிடெக்சரோ ஒரு அப்ளிகேஷனோ ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கா மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி ரொம்ப அதிகமா தெரிய தேவையில்லை. ஆனா இந்த விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கான்செப்ட்ஸ், இதை பத்தி நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இப்ப பார்ப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து மார்க் அதிகமா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஸோ அஜிலிட்டி அப்படின்னா என்னன்னா, அஜிலிட்டியை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமா நம்மளால செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அது அஜிலிட்டி. ஸோ கிளவுடுடைய ஒரு மேஜரான அட்வான்டேஜ் வந்து இந்த அஜிலிட்டி. ரெண்டாவது ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கும் பொழுது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பெருசு பண்ணியோ சின்னது பண்ணிக்கிட்டோமோ அதுக்கு பேரு ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளவுட்ல ரொம்ப முக்கியமா ஹரிசான்டல் ஸ்கேலிங், வெர்டிக்கல் ஸ்கேலிங் பத்தி பேசுவாங்க. இந்த படத்தை பாருங்க. வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒரு குட்டி சிஸ்டம் இருக்கு. என்னுடைய தேவை எனக்கு அதிகமாகும் போது நான் என்ன பண்ணலாம்னா அந்த குட்டி சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அப்படின்னா என்ன, சிம்பிளா சொல்லணும்னா என்னோட சிபியூவையும் என்னோட ரேமையும் நான் பெருசு பண்ணிப்பேன். சரிங்களா? இப்ப இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சிபியூவும் ஒரு ஜிபி ரேம் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து என்னுடைய தேவை ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம், அந்த சிபியூ வந்து 2 சிபியூ ஆக்கி 1 ஜிபிங்கிற இடத்துல 2 ஜிபி ரேம் ஆக்கிக்கலாம். இன்னும் என் தேவை பெருசாச்சுன்னா அந்த மாதிரி நான் பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இருக்கிற ஒரு விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த வெர்டிக்கல் ஆரோ போட்டிருக்காங்க. ஸோ விஷயம் அந்த விஷயம் ஒன்னாவே தான் இருக்கும். அதுவே சைஸ்ல பெருசாக்கிக்கிட்டே போகும். ஹரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற விஷயம் ஒரு விஷயம் அப்படியே தான் இருக்கும். ஒரு ரிசோர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன் கிளவுட் டேர்ம்ஸ்ல சொல்றேன், ஒரு சிபியூ ஒரு ஜிபி ரேம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு சிபியூ 1 ஜிபி ரேம் எனக்கு என்னுடைய லோடு, என்னோட டிராபிக் எனக்கு ஜாஸ்தியா வருது, நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்னால அதை தாங்க முடியல அப்படிங்கும் பொழுது இன்னொரு அதே மாதிரியான ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வருதுங்க. இப்ப இந்த இதுவும் அதே மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க, சைஸ்ல பெருசாக போறது கிடையாது. ஒரே சைஸ்ல நமக்கு தேவைப்படும் போது ஒன்னு புதுசா கிரியேட் பண்ணிக்கிறது.
ஆயிடுதுங்க. இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது நீங்க இதை கிரியேட் நமக்கு தேவைப்படுறத ஆட் பண்ணிட்டே போகலாம். டிராஃபிக் கம்மியாகும் பொழுது நம்ம புதுசா வந்ததை நம்ம வந்து இதுல இருந்து வெளியில எடுத்துடலாம். இதனால நமக்கு நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் நிறைய கிடைக்குங்க. ஸோ இப்போ வெர்டிக்கல் ஸ்கேலிங்கா ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தாங்க நமக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஏன்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங்ல நம்ம இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு சில டவுன் டைமும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்மளோட ரிசோர்ஸினுடைய சிபியூவையும் ரேமையும் நம்ம வந்துட்டு மாத்துறதுனால டவுன் டைம் இருக்கும். இதுல டவுன் டைமே இருக்காது. அதே மாதிரி காஸ்ட் பெனிஃபிட்டும் இதுல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிற பிரின்சிபிள் இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தாங்க பிரிடாமினன்ட்டா யூஸ் பண்ணுது. மூணாவது எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டியும் இந்த ஸ்கேலபிலிட்டியும் மோரார்லெஸ் ஒண்ணுதாங்க. ரப்பர் பேண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ரப்பர் பேண்ட் மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரப்பர் பேண்டோட பிரின்சிபிள் தான் இதுல யூஸ் ஆகுது. பெருசாகிறது சின்னதாகிறது இந்த கான்செப்டை தாங்க அவங்க எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிசிட்டி ஸ்கேலபிலிட்டி ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ரிலேட்டட் டேர்ம்ஸ். அடுத்தது ஹை அவைலபிலிட்டி. ஹை அவைலபிலிட்டின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஹைலி அவைலபிள் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணணுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ற ஒரு சாஃப்ட்வேரோ எப்போதுமே அவைலபிளா இருக்கணுங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க, யூடியூபே எடுத்துக்கோங்க. யூடியூப் எப்போதுமே அவைலபிளா இருக்கணும். உங்களுக்கு அது டவுன் ஆச்சு அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது தான் ஹை அவைலபிலிட்டி. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரோ எப்போதுமே ஹைலி அவைலபிளா இருக்கணுங்க. அடுத்தது ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய சிஸ்டம்லயோ உங்களுடைய அப்ளிகேஷன்லயோ ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த ஃபால்ட் வந்தாலும் உங்களோட சிஸ்டம் எப்போதுமே ரன் ஆகிட்டே இருக்க மாதிரி நீங்க உங்களோட சிஸ்டமை டிசைன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேரு ஃபால்ட் டாலரன்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் உங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி நம்ம பார்த்துருவோங்க. இதுல நம்ம ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆர்டிஓ ஆர்பிஓ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஆரோ மார்க் ஒரு டைம் லைனா வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய இது ஒரு அப்ளிகேஷன், நம்மளுடைய அப்ளிகேஷனோ நம்மளோட சாஃப்ட்வேர் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்மளோட சாஃப்ட்வேர் ஃபெயில் ஆகுது. இந்த சென்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் வேலை செய்யாம போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டா நம்ம அதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அந்த சாஃப்ட்வேரை ரன் ஆக வைப்போம். சரி, இந்த இடத்துல நம்மளோட சாஃப்ட்வேர் ரன் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மளோட சாஃப்ட்வேர் டவுன் ஆயிருக்கு. அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷனோ நம்மளுடைய வெப்சைட்டோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மளோட வெப்சைட் வந்து ஓடாம இருந்திருக்கு. இப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் ஃப்ரேம் எவ்வளவு நிமிஷங்கள் எவ்வளவு டைமுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்க. அடுத்தது ஆர்பிஓனா என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம பேக்கப் எடுத்து வைப்போங்க. அப்பப்போ பேக்கப் எடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டவுன் ஆகிறதுக்கு இந்த டைம் லைன்ல தான் வந்து இந்த இடத்துல தான் லாஸ்டா வந்து பேக்கப் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம அப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டேட்டாவை நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்மளால டேட்டாவை கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கான டேட்டா நமக்கு லாஸ் ஆயிருக்குங்க. அந்த மாதிரி டேட்டா லாஸை பத்தி பேசுற விஷயத்துக்கு பேரு ஆர்பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஓ அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமினுடைய ஃபால்ட்டில் இருந்து சிஸ்டம் எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயங்க. ஸோ இப்போ ஆர்டிஓ ரெண்டுமே எந்த ஒரு சிஸ்டம்க்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த சிஸ்டம் ரொம்ப நல்ல சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயங்களுக்கு வாங்க. இப்போ ஃபால்ட் டாலரன்ஸும் இதோட கனெக்ட் ஆன விஷயம் தான். நம்மளோட சிஸ்டம் ரொம்ப ஃபால்ட் டாலரண்டா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஆர்டிஓ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணுங்க. சரி, அடுத்தது டிசாஸ்டர் ரெக்கவரினா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம டிசைன் பண்ற ஒரு அப்ளிகேஷன் ஒரு சிஸ்டம் ஏதோ ஒரு புயல் மழையோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பூகம்பமோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுனால நம்மளோட சிஸ்டம்க்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம டிசைன் பண்ணணுங்க. அதுதான் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹை அவைலபிலிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ், இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி இது எல்லாத்திலிருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு AWS 4 வழிங்க கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு ஜென்ரலா வந்து இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த பேக்கப் ஸ்ட்ராட்டஜி, இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா
ஆரம்பிக்கிறது பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் அப்படின்னு சொல்றாங்க முதல் வழி. இதுல வந்து என்னன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போங்க. ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிற வெப் சர்வர்ஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பேக் எண்ட் இருக்கும், பேக் எண்ட்ல டேட்டா பேசஸ்லாம் ரன் ஆகும். இப்போ இந்த பேக்கப் அண்ட் ரெஸ்டோர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரண்ட் எண்டினுடைய ஒரு பேக்கப்பும் அதே மாதிரி அந்த டேட்டா பேஸோட ஒரு பேக்கப்பை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க. இப்போ நம்மளோட சிஸ்டம்ல ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அந்த ரெண்டு பேக்கப்பை உபயோகப்படுத்தி புதுசா ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம்க்கு நம்மளோட டிராஃபிக்கை அனுப்புவோம். இந்த மாதிரி பண்றது மூலமா நம்ம டிசாஸ்டர்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும், ஃபால்ட்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனா இதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. இங்க கீழே இருக்கிற டைம் லைனை பாருங்க, ஃபெயில் ஓவர் அண்ட் ரெக்கவரி டைம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த மோடுக்கு காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா நம்ம இதுக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண போறது இல்லை, பேக்கப் மட்டும் தான் எடுக்க போறோம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி பைலட் லைட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதியை ஆக்டிவா வச்சுப்போங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கோங்க. டேட்டா பேஸ்க்கு பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு செகண்டரியில நம்மளோட டேட்டாவை எப்போதும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஃப்ரண்ட் எண்டுக்கான விஷயங்கள் வெப் அப்ளிகேஷனை மட்டும் நம்ம புதுசா ரீக்ரியேட் பண்ணிட்டு டேட்டா பேஸ் வந்து ஸ்டாண்ட் பைக்கு நம்ம பாயிண்ட் பண்ணலாங்க. இப்படி பண்றது மூலமா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஃபெயிலியர்ல இருந்து ரெக்கவர் ஆக முடியும். அது இந்த பைலட் லைட் ஸ்ட்ராட்டஜி. மூணாவது வார்ம் ஸ்டாண்ட் பை. வார்ம் ஸ்டாண்ட் பை அப்படின்னா என்னன்னா எல்லாமே இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் மொத்த அப்ளிகேஷனுமே ஒரு ஸ்டாண்ட் பை மோட்ல ஒரு இடத்துல இருக்குங்க. ஆனா அது ரன் ஆயிட்டு இருக்காது. சோ இப்ப பிரச்சனை நமக்கு வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா அந்த ஸ்டாண்ட் பை எல்லாத்தையும் ரன் பண்ண வச்சுட்டு நம்மளோட டிராஃபிக்கை அதுக்கு கொடுக்க முடியும். இது வார்ம் ஸ்டாண்ட் பை. கடைசியா இருக்கிறது மல்டி சைட். மல்டி சைட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. ஈக்குவலா நமக்கு இப்போ கரண்டா நம்ம ப்ரொடக்ஷன்ல என்னென்ன ரன் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு ஒரு செட்டப் வேற ஒரு இடத்துல ரன் பண்ணுவோம். சோ நமக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு டவுன் டைமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த மல்டி சைட்ல இருந்து எல்லாமே பாத்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிற லைன் ரொம்ப முக்கியம், அதை நல்லா கவனமா பாருங்க. பேக்கப் ரெஸ்டோருக்கு நமக்கு ஆகக்கூடிய டைம் ரொம்ப ஜாஸ்தி, ஆனா ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே இங்க மல்டி சைட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெக்கவரி டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா இதுக்கு ஆகிற செலவு ரொம்ப ஜாஸ்திங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கேபெக்ஸ் அண்ட் ஆபெக்ஸை பத்தி பார்க்க போறோங்க. கேபெக்ஸ்னா என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய ஹார்ட்வேருக்கோ உங்களுடைய சிபியூக்கோ உங்களோட ரேமுக்கோ உங்களோட ஹார்ட் டிஸ்க்குக்கோ பண்ற செலவை தான் அவங்க கேபெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆபெக்ஸ் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனோ உங்களோட சாஃப்ட்வேரோ ரன் ஆகிறதுக்கு நீங்க பண்ற செலவை ஆபெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா இப்ப பாத்தீங்கன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் கேபெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா நம்ம எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஹார்ட்வேரும் நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம், எல்லாமே கிளவுடு தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. சோ ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பத்தி மட்டும் நம்ம கவலைப்பட்டோம்னா போதும். அடுத்தது பே ஆஸ் யூ கோ பிரைசிங் மாடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து கிளவுடினுடைய ட்ரேட்மார்க்கான விஷயம், இந்த பே ஆஸ் யூ கோ பிரைசிங் மாடல். அதாவது ரொம்ப சிம்பிளா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ வாங்குற வேலைக்கு நான் பண்ற வேலைக்கு நான் பணம் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க, அவ்வளவுதான். சோ நீங்க என்னென்ன ரிசோர்சஸ் நீங்க கிளவுட்ல யூஸ் பண்றீங்களோ யூஸ் பண்றதுக்கு பணம் கட்ட போறீங்க. இதுவே ட்ரெடிஷனல் ஆன் பிரெமிசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் வாங்கணும், வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க காசு செலவு பண்ணணும், அதை கொண்டு வந்து செட்டப் பண்ணணும், செக்யூரிட்டி பண்ணணும், எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிளவுட்ல கிடையாது. கிளவுடை பொறுத்த வரைக்கும் பே ஆஸ் யூ கோ பிரைசிங் மாடல். அடுத்தது என்ன அப்படின்னா டைட்லி கப்பிள்டு வெர்சஸ் லூஸ்லி கப்பிள்டு ஆர்கிடெக்சர்ஸை பத்தி கொஞ்சம் தெரியணுங்க. இந்த படத்தை பாருங்க, இதை உங்களுக்கு நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு யூடெமி அப்ளிகேஷனோ இல்லைன்னா ஒரு Amazon.com வெப்சைட்டையோ எடுத்துக்கலாங்க. Amazon.com வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுதான் உங்களுடைய வெப்சைட்டினுடைய ஃப்ரண்ட் எண்ட். நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு இல்லைன்னா நீங்க உங்க மொபைல் போன்ல போயிட்டு நீங்க வந்து அதுல வந்து என்னென்னலாம் வாங்க போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்னா அது ஒரு பிசினஸ் லாஜிக் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் லேயர் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல தாங்க டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அப்புறம் பணம் கட்டுவோம், பணம் கட்டுறதுக்கு பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல சிஸ்டம்கள் சேர்ந்தது தாங்க ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ மோனோலித்திக் அப்படின்னா என்னன்னா இந்த எல்லாமே ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிருந்தா அதுக்கு பேரு மோனோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டைட்லி கப்பிள்டு ஆர்கிடெக்சர். இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஓல்டு சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த மெத்தட்ல தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நியூவா இந்த டெவ்ஆப்ஸ் பிரின்சிபிள்ஸ்லாம் வந்ததுனால
வந்ததுனால மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்டு ஆர்கிடெக்சர் வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருவாங்கங்க. ஒன்னையும் ஒரு மைக்ரோ சர்வீஸ் இண்டிவிஜுவல் மைக்ரோ சர்வீஸா பிரிச்சிருவாங்க. ஒன்னு தனித்தனியா வேலை செய்யுங்க. இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுத்துல பிரச்சனை வந்தது அப்படின்னா அது மட்டும் தாங்க உங்களுக்கு டவுன் ஆகும். இந்த மோனோலித்ல ஏதாவது ஒண்ணுத்துல பிரச்சனை வந்தா எல்லாமே டோட்டலா கம்ப்ளீட் அப்ளிகேஷனே டவுன் ஆயிடுங்க. இதுல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. அதனால மைக்ரோ சர்வீசஸ் லூஸ்லி கப்பிள்டு ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஓவர், அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ல இந்த மாதிரி லூஸ்லி கப்பிள்டு ஆர்கிடெக்சர்ஸ் மாதிரி வந்தது அப்படின்னா அது கரெக்டான ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க. ஸோ டைட்லி கப்பிள் லூஸ்லி கப்பிள்ட பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆசிட் வெர்சஸ் பேஸ் கம்ப்ளைண்ட். ஆசிட்னா என்ன அப்படின்னா இது நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல படிச்ச அந்த ஆசிட் பேஸ் பிஹெச் பத்தினது இல்லைங்க, இது டேட்டா பேஸ பத்தினது. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அட்டாமிக் கன்சிஸ்டன்ட் ஐசோலேட்டட் டியூரபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அக்ரானிம்ஸ் தான் அந்த ஏசிஐடி. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ், இப்போ ஒரு ஆரக்குலோ இல்லைன்னா வந்து ஒரு போஸ்ட்கிரேஸோ இல்ல ஒரு சீக்வல் சர்வரோ, இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ரிலேஷனல் டேட்டா பேசஸ் வந்து ஆசிட் கம்ப்ளைண்ட்ல ஒர்க் ஆகுங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஒண்ணு முழுசா நடக்கும், இல்லைன்னா நடக்காமலே போகும். உங்களுக்கு டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டாக்கு ஒரு கரெக்டான வேல்யூ உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னும் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்க பார்க்கக்கூடிய டேட்டா கரெக்டான டேட்டாவா இருக்குங்க. இது ட்ரெடிஷனல் ஆர்டிஎஸ் ரிலேஷனல் டேட்டா ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒர்க் ஆகுங்க. சரி, பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் அவைலபிலிட்டி சாஃப்ட் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க. நோ சீக்வல் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் இருக்குங்க. நோ சீக்வல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ட்ரெடிஷனல் ரிலேஷனல் டேட்டா ஸ்டோர் ஒரு டேபிள் இல்லாம நோ சீக்வல் ஜேசான் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான டேட்டா பேசஸ் நிறைய இருக்குங்க. இப்போ அமேசான்ல டைனமோ டிபின்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள்ஸ் அந்த மாதிரியான நோ சீக்வல் எல்லாமே இந்த பேஸ் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா இன்டெகிரிட்டி இதில் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி கிடைக்குங்க. ஏன்னா ஒரு டேபிள் லாக் ஆகாது, உங்களுக்கு எல்லா சமயத்துலையும் அந்த டேபிள் அவைலபிளாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு கரெக்டான டேட்டாவா இல்லாம கூட இருக்கலாம். அதை தான் அவங்க ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு கேமிங் அப்ளிகேஷனோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ஃபாஸ்டான ஒரு வெப் அப்ளிகேஷனோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இது பரவாயில்லை. அதாவது டேட்டா வராம போகிறதுக்கு ஸ்பீடு தான் அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோ சீக்வல் டேட்டா பேசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸுங்கிறது நோ சீக்வல், ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரெடிஷனல் ரிலேஷனல் டேட்டா பேசஸை பத்தினது. அடுத்தது இப்போ AWS உடைய குளோபல் பிரசன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. AWS எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதில் போட்டிருக்கிற நம்பர் எல்லாமே மே 2021க்கு நான் போட்டிருக்கேங்க. நம்பரை பற்றி கவலைப்படாதீங்க, எக்ஸாமில் நம்பர் வச்சு உங்களை டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. எந்த கொஸ்டினும் உங்களுக்கு நம்பர் வச்சு வரவே வராது. அதனால நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. முதல்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போங்க. முதல்ல ரீஜியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ரீஜியன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, அந்த ஊர்ல AWS டேட்டா சென்டர்ஸை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப நம்ம எப்படி ஆன் பிரமிசஸ்ல டேட்டா சென்டர்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல AWS இனுடைய டேட்டா சென்டர் ஜியோகிராபிக் லொகேஷன்ல பிசிக்கலா அவங்க வச்சிருக்கிற டேட்டா சென்டருக்கு பேரு ரீஜியன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க பாருங்க, இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப மும்பைல ஒரு டேட்டா சென்டர் இருக்குங்க, ஹைதராபாத்ல கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப இந்த மேப்பை பாருங்க, இந்த மேப்ல எங்கெங்கெல்லாம் இந்த நீல கலர்ல சர்க்கிள் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே எங்கெங்கெல்லாம் ரீஜியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆரஞ்சு கலர் சர்க்கிள் இதெல்லாம் புதுசா நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீஜியனுக்குள்ளேயும் பல அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குங்க. ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இந்த மும்பை ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள ஒரே ஒரு இடத்துல மட்டும் எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. மும்பையில பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க. ஒண்ணுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க ஒரு டேட்டா சென்டர் இன்னொரு டேட்டா சென்டரோ. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சைக்ளோனோ இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ வந்ததுன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகாதுங்க. ஒரே சமயத்துல எல்லாம் அஃபெக்ட் ஆகாம ஏதாவது ஒண்ணுதான் அஃபெக்ட் ஆகும். இவங்க இந்த டேட்டாவை
டேட்டாவை அவைலபிலிட்டி ஜோன்ஸ்க்கு அக்ராஸ் எல்லா அவைலபிலிட்டி ஜோன்ஸுக்கும் இவங்க இந்த டேட்டாவை ரிப்ளிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரிப்ளிகேட்னா ஒன்றும் இல்லை, காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு நிலைமையிலையுமே உங்களோட டேட்டா லாஸோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே வராமல் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் அவைலபிலிட்டி ஜோன். ரீஜியன் அப்படிங்கிறது ஒரு ஜியோகிராஃபி, ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. ரீஜியனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் மினிமம் 2-3 இருக்குங்க அவைலபிலிட்டி ஜோன். அதுதான் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ரெண்டும் சரிங்க. இது என்ன எட்ஜ் லொகேஷன் அப்படின்னா, எட்ஜ் லொகேஷன்ங்கிறது ஒரு புதுமையான கான்செப்ட்டுங்க. இங்க பாருங்க, இந்த மேப்பை பாருங்க, இதுதான் எட்ஜ் லொகேஷன். நீங்க இந்த மேப்ல பாக்குற டாட்டை விட இந்த மேப்ல பாக்குற டாட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டெலிகாம் கேரியர். ஆக்சுவலா இப்போ வந்து வேற ஒரு டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் கிட்டக்க ஏடபிள்யூஎஸ் வந்து டைஅப்ல வச்சு அந்த இடங்கள்ல எல்லாத்துலயும் ஏடபிள்யூஎஸ் எட்ஜ் லொகேஷன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இது என்ன, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு அவங்க டெலிவரி பண்றதுக்கான நெட்வொர்க்குங்க. அது உலகம் முழுக்கமுமா பல இடங்கள்ல அவங்க வச்சிருக்காங்க. இது மூலமா தான் உங்களுக்கு டேட்டாவை அவங்க ரொம்ப ஃபாஸ்டா அவங்களால கொடுக்க முடியுதுங்க. நீங்க எந்த இடத்துல வேணாலும், உலகத்துல எந்த இடத்துல இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு உடனடியா டேட்டா கிடைக்கிறதுக்கு ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ற அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் எட்ஜ் லொகேஷன்ஸ் அப்படிங்கிறது. AWS கிளவுட் ஃப்ரண்ட்னு ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அந்த சர்வீஸ் வந்து இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ் பிரின்சிபிள ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டோ நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை நீங்க கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா நீங்க வந்து டிப்ளாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்குங்க. ஸோ அந்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். எட்ஜ் லொகேஷன்னா என்ன, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், AWS கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிற சர்வீஸ் வந்து அந்த எட்ஜ் லொகேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ரீஜியன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, எட்ஜ் லொகேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி பார்த்தமைக்கு.